நிறைய யூடியூபர்ஸும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. இந்த க்ரீமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட்டன் பண்ணுது, பிரைட்டன் பண்ணுது. இன்னைக்கு ஒரு சூப்பரான க்ரீமோட ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் லாங் வீடியோ போகிறோம். சேமாக இன்ட்ரடக்ஷன் மட்டும் தான் நம்ம கொடுக்கலாம். பட் இது எனக்கு எப்படி இருந்துச்சு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனல் திகால் லைஃப் ஸ்டைலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணுது, பிரைட்டன் பண்ணுது, சாஃப்ட் அண்ட் ஷைனி ஆகுது. கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய யூடியூபர்ஸும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 days யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். 4 daysக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரீமோட ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சேஞ்சஸ் கிடையாது. கொஞ்சம் க்ளோவாக இருக்க மாதிரி 5 days யூஸ் பண்ணேன். ஸோ இதோட இதோட எப்படி சொல்றது அப்படின்னா இது வந்து நீங்கள் வந்து துபாய் க்ரீம். இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா நைட் டைம் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஃபேஸை நல்லா மைண்டாக வாஷ் பண்ணிட்டு இந்த நீங்கள் க்ரீமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன அமௌண்ட்டாக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணணுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜென்ட்லி மசாஜ் பண்ணணும். 2 to 3 minutes வரைக்கும் நம்ம மசாஜ் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா மார்னிங் நீங்கள் வந்து ஒரு ப்ளைன் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இந்த க்ரீமில் பார்த்தீங்கன்னா நம்மளை ஒயிட்டன் பண்ணுது, பிரைட்டன் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பிம்பிள்ஸ் உள்ள மார்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்குது. சாஃப்ட் அண்ட் ஷைனி ஆகுது நம்மளோட ஸ்கின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆக்னி ப்ராப்ளம்லாம் ரொம்ப நாளாக நமக்கு இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரிசல்ட் தெரியும் அப்படின்றத வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கிறதெல்லாம் ஓகே. நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். ஓகே, நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சாரி, ஓப்பன் பண்ண முடியல. 1 செகண்ட், இதெல்லாம் பிச்சுட்டு வந்துருச்சு. இது மாதிரி ஒரு டேப்பில் இருக்கும். டேப்பை ஓப்பன் பண்ணலாம். இது மாதிரி ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது இந்த க்ரீமு. ஓகே, இந்த க்ரீமை அப்ளை பண்ணி காமிக்கிறேன். கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்குது. ஸ்மால் அமௌண்ட் எடுத்துகிட்டு இப்படி தான் இருக்கும். மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கின்ல வந்து நல்லா அப்ளை ஆகிடும். அது நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் அந்த க்ரீமை அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? பட் எனக்கு இந்த க்ரீம் பார்த்தீங்க அப்படின்னா என்னடா இவ்வளோ நேரம் சொல்லிட்டே நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னு நினைப்பீங்க. பட் எனக்கு இந்த க்ரீம் சுத்தமாக செட் ஆகலை. நீங்கள் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா என்ன கண்டிப்பாக கேட்பீங்க. ஏன்னா கண்டிப்பாக கேட்கணும். சாரி, இந்த க்ரீம்லாம் பிச்சுக்கிட்டு வந்துருச்சு. நான் யூஸ் பண்ணலை. ஆக்சுவலாக இந்த க்ரீம் வாங்கி எனக்கு 3 months மேலே ஆச்சு இந்த க்ரீம் வாங்கி. பட் நான் இவ்வளோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கே தெரியும், ஃபுல் குவான்டிட்டி அப்படியே தான் இருக்குது. நான் ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 days நான் யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னா 2 days சரியாக தூக்கம் இல்லை. எனக்கு ஃபர்ஸ்ட் டே தூக்கம் இல்லை. முகத்தில் ஒரு முறை ஏதோ ஒரு ஆயிலியாக இருக்கும் அப்படியே டெய்லியும் அப்ளை பண்ணோன்னா சரியாக போயிடும் அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். பட் என்ன ஆனிச்சு அப்படின்னா 3 daysக்கு அப்புறம் எனக்கு இந்த இடத்துல வந்து மூக்கில் வந்து பேச்சஸ், ஒயிட் பேச்சஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு. இந்த இடத்துல வர ஆரம்பிச்சது. சரி ஓகே, இது நார்மல் தான், எனக்கு நார்மலாக வரும், பனி டைமில் எனக்கு வரும், சரி ஓகே அப்படின்னு சீசன் டைமில் வர 4 இஷ்யூஸ் நான் விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்தது, அப்புறம் இந்த இடத்துல வந்தது, அப்புறம் இந்த இடத்துல, அப்புறம் இந்த இடத்துல வர ஆரம்பிச்சிச்சு. ஓகே, இந்த க்ரீம் போட்டது தான் எஃபெக்ட் நல்லாவே எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது. இதில் எப்படி சொல்கிறது அப்படின்னா இது நேராகவே இன்ஸ்டாகிராம் ஐடியிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கேருந்து தான் நான் ஆர்டர் பண்ணி நான் வாங்கியிருந்தேன். ஸோ அவங்களுக்கு நான் வந்து கமெண்ட் பண்ணி கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா சாரி மேடம், இது மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து நீங்கள் மட்டும்தான் கொடுக்குறீங்க, வேறு எந்த கஸ்டமர்ஸுமே கொடுக்கல, ஸோ நல்ல ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக வேணாம். பட் 900 வந்து வேஸ்ட்டு. ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா எனக்கு வேஸ்ட்டு. பட் மற்றவங்களுக்குலாம் எப்படின்னு தெரியல. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் நான் சொல்ல முடியும். எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா ஒயிட் பர்ச்சஸ், அதாவது வெண்புள்ளிகள் மாதிரின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி வந்துருச்சு. அது நார்மலாக வர எனக்கு அலர்ஜி மாதிரி இல்லை, வெண்புள்ளிகள் மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதை அப்படியே 4 daysலேயே ஸ்கிப் பண்ணிட்டேன். 900 rupees இதோட ப்ராடக்டோட அமௌண்ட்டு. இது வந்து துபாய் ப்ராடக்ட்னு சொல்கிறாங்க. பட் துபாயிலேருந்து தான் நமக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறாங்களா அப்படின்றது பட் தெரியல. இது எங்கேருந்து வாங்கியிருக்காங்கன்னு நான் அவங்கள மென்ஷன் பண்ணல. பட் 1 monthக்கு அப்புறம் மேடம் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத என்கிட்ட கேட்டாங்க. ஏன் மேடம் உங்களுக்கு தான் நான் சொன்னேன் எனக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த நோஸை போட்டு எடுத்து நான் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். ஓகே மேடம், கொஞ்சம் நீங்கள் வந்து 3 days ஸ்கிப் பண்ணிவிட்டு போடாமல் விட்டு மறுபடியும் போடுங்க அப்படின்னாங்க. நாங்கள் யூஸே பண்ணுறது இல்லைங்க, இன்னும் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் சரியாக ரெஸ்பான்ஸ் வரல. ரிட்டர்ன் பண்ணுவீங்களான்னு கேட்டிருந்தேன். அதுக்கும் ரெஸ்பான்ஸ் ரீப்ளேயே வரல. ஸோ ஓகே அப்படின்ட்டு நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இந்த க்ரீம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் சூட்டபிள் ஆகுதா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு சூட் ஆகலை.
பேட்ச் டெஸ்ட் நான் எடுத்துட்டு தான் அந்த க்ரீம் யூஸ் பண்ணேன். பட் ஆனால் பேட்ச் டெஸ்ட் எடுத்துமே எனக்கு வந்து அது ஒர்க் ஆகலை. ஃபேஸில் போட்டதுக்கு அப்புறம் தான் அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சது. ஏன்னா வெண்புள்ளிகள் மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம சரி பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரெகுலராக ஒரு இடத்துல அப்ளை பண்ணி பாருங்க. ரெகுலராக ஒரு 4 நாள் இந்த இடத்துல அப்ளை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்னோட சஜஷன் கூட நான் சொல்லுவேன். ஏன்னா எப்படி சொல்கிறது, நம்மளோட முகம் வேற இடம்னா கூட நமக்கு பிரச்சனை இல்லை. முகன்றப்போ வெள்ளை வெள்ளையாக வந்திருந்ததுன்னா நல்லா இருக்காது. என் ஃப்ரெண்டு ஒருத்தி யூஸ் பண்ணா, அவள் சொல்லி தான் நான் அதை யூஸ் பண்ணேன். பட் ஆனால் அவளுக்கும் சேம் இதே ப்ராப்ளம் தான். அவள்கிட்ட நான் கேட்கும் போது தான் சொன்னான் எனக்கு இதே ப்ராப்ளம் தானே. பட் நான் வாங்குறது அவள்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணல. ஸோ இந்த க்ரீம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு வாங்கிக்கோங்க. ஒரிஜினல் ப்ராடக்டாக வாங்க. இது மேபி எனக்கு தெரிஞ்ச ஒரிஜினல் ப்ராடக்ட் இல்லாமல் இருக்காங்க. நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி நல்ல ரிவ்யூ தான் கொடுக்குறாங்க. பட் எனக்கு இது சூட்டபிள் ஆகலை. ஏன்னா குவான்டிட்டியை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எஸ், இந்த க்ரீமை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சு யூஸ் பண்ணுங்க, ஓகேவா?